ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு தான் செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி எதுவும் இல்லைன்னா சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு சீரகம், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, அப்புறம் சாம்பார் பொடி, தேவையான உப்பு, 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் சாம்பார் சாதம். ஸோ சிம்பிளாக தெரியும் எல்லாத்துக்கும். ஸோ அது ஈஸியாக பண்ணக்கூடியது. எதுவுமே இல்லாமல் காய்கறி இல்லாதப்போ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அங்கங்கே சிந்தி இருந்ததா, சரி க்ளீன் பண்ணிடலாம் அப்படி எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த சிந்தி இருக்கிறதெல்லாம் இதை எடுத்துகிட்டு லைட்டாக ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிக்விட் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கிளாத் வச்சு நல்லா துடைச்சி எடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா இது பளபளன்னு ஆயிரும். விம் லிக்விட் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். அப்போ நல்லா பிசு பிசுன்னு போகிறதெல்லாம் நல்லா போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி இந்த ஒர்க்கோட அவ்வளோதான். ஸோ அப்படியே இதையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இன்றைக்கி. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.